என்னடா ஒரு எழுத்தையும் காணையில எல்லாம் மொட்டையா கிடக்கு. எண்ணெயில போட்டிருக்காங்க ஒண்டுமா தெரியல. ஒரு வித்தியாசம் எனக்கு கண்ணாடி போடாதுல கண் தெரியலையோ. கண்ணாடி அப்படி போட்டுடுவான் பாப்பம். மறந்து போனேன். என்னடா கண்ணாடியும் போடுபடுதில்லை. இனி பாப்பம். ஓஹோ, இதுதான் இப்பதான் இந்த கண்ணாடி போட்ட அப்புறம் எனக்கு கண் தெரியுதா. நெடுகலம் தலைவெட்டு வாழ்வெட்டு இதைத்தானே போடுறாங்க. வேறு என்னத்தை போட போறாங்க? அப்படி ஒன்றும் வித்தியாசமா இங்க இல்லையே. என்ன கண்ணாடி போட்டும் வடிவா கிளிகராகிறாங்க எனக்கு. கனகாலம் கண்ணாடி இப்படி பேப்பர் வாசிக்கல. இப்பதான் நல்ல வடிவ எல்லா நியூஸ்களும் வருதுன்னு பார்த்தாலும் இங்க எல்லாம் போட்டதுல தான் திருப்பி திருப்பி போடுறாங்க. ஒண்ணும் வித்தியாசமா வரையல. இன்றைக்கு பொழுதும் போகுது இல்ல. இன்றைக்கு எங்க போகலாம்? குஞ்சம்மாவிட்ட போகுமோ? அண்டை குஞ்சம்மாவோட நான் சண்டையை புடிச்சு போட்டேன். என்னண்டு போறது? மனசு என்ன வர வேண்டாம்னு சொன்னால் என்ன நிலைமை? சே, எதுக்கும் பரவாயில்லை. மனசு பேசினா பேசட்டும், நான் போறேன். அண்டைக்கு பிறகு நான் என்ன குஞ்சம்மாவிட்ட போகையும் இல்லை. நல்ல பூ கிடக்கப்பா. செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. குஞ்சம்மா நாய், குஞ்சம்மா குஞ்சம்மா. அண்டையான் கோவத்துல மனசு கதவு திறக்குது இல்ல. சரி, நான் ஆண்டாலும் திறந்து விட்டு போவோம். குஞ்சம்மா குஞ்சம்மா எங்க போட்டா பாரு. இந்த மனசிய நான் கூப்பிட பேசாம கொள்ளாமல் ஒன்றும் பறையாம கொள்ளாம நிக்குத. அவ்வளவு வெளிநாட்டு காசு செய்யற திமிர் தானே. குஞ்சியம்மா, நான் எவ்வளவு நேரமா நான் உன்னை கூப்பிட்டு களைச்சு போனேன். அவ்வளவு சத்தமாவா என்ன கூப்பிட? நீ அவ்வளவு சத்தமா கூப்பிடுங்க தொண்டைன்னு எனக்கு. நானாச்சு விட்டுட்டேன். அண்டைக்கு நடந்த சண்டையில இந்த மனசு என்ன நான் கூப்பிட பேசாம நிக்கிறதாக மண்டலோ நான் யோசிச்சு விட்டுட்டேன். நான் அந்த சண்டையை பற்றி நினைக்கல. குஞ்சம்மா தலையில பெரிய பேனு. என்னடி எனக்கு எங்கான பேன்? அது மண்டாக நீ சும்மா பேன் இல்ல அப்படியே பேன் இல்ல. இது வண்டடி. இது பனங்காண்ட குணந்தடி. அது இந்த வண்டடி. அது வண்டு. இவன் இந்த கதிரி எடுத்தாண்டு வா ஒன்று வந்து மனுஷி பேனி எடுத்து கொடுக்க வண்டா. இன்னும் என்னத்தை அவிக்க போதோ தெரியாது. குஞ்சியம்மா, அங்க முத்தவழியில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததான் போனீங்களே. அதான் போய் என்ற மருமன் சொன்னாடி இப்படி முத்தவழியில நிகழ்ச்சி போகுது, நீங்க போங்க மாமின்னு சொல்லி 25,000க்கு டிக்கெட்டு புக் பண்ணி நான் போயிருக்கிறோம். போயிருந்தால் ஆரோ கரிகரனாம், மற்றது இது அந்த தனுஷ்பாலாம் பொம்பளையா கணக்கு எனக்கு ஆக்களை தெரியலடி புள்ள. எனக்கு ஒன்றேன்னு தெரியலடி. ஐயோடி புள்ள சனமுண்டா சனந்தானடி. அவன் ஆட்டத்தை நான் பார்த்து கொண்டிருந்து கொஞ்ச நேரத்தியால நான் ஒழும்பி அங்கலஞ்சால போமல சண்டை வந்துடுது. சண்டை வந்து எனக்கு மேலாலையெல்லாம் பாஞ்சு நடந்து கொண்டு போனவங்கடி புள்ள. ஐயோ ஐயோ, நான் சாகாத குறையடி. ஐயோ, அப்ப என்ன செய்யலாம்? அதான் புள்ள மருமோண்ட ஆக்கினைக்கு 25,000 கொடுத்து டிக்கெட்டு புக் பண்ணி நான் போய் நான் உலாக்கப்பட்டு கடைசியில என்ன நடந்தது? ஐயோ, 25,000 டிக்கெட் எடுத்து 30,000 கொடுத்தல வாட்டில நடந்த நேரியெல்லாம் நெளிஞ்சு போச்சு. அவங்களெல்லாம் ஏறி உலகிலே அப்படியே சோடா போனிய மாதிரி அப்படியே உலாக்கப்பட்டு போச்சு. ஐயோ, அதுல தூக்கிண்டு 2 பேர் ஓடினவங்க. ஓடிக்கொண்டே இந்த அம்மாவை அனுப்புங்கன்னு சொல்லி உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு அங்க 30,000 கிட்ட முடிஞ்சது. எங்களுக்கு இது வேணுமோ? தமன்னாவோட படம் எடுக்கிறதுக்கான தானடி புள்ள என்ன உலாக்கி கொண்டு அந்த மேடையில ஏறினவங்க.
30,000 டிக்கெட். ஏன் குஞ்சம்மா நீங்கள் போனீங்கள் வயசு போன நேரத்துல? என்னடி போல உதுவல வயது போனதுல பாக்கலாம்னு தான் இந்த மருமோண்டி ஆக்கினேல போனான். நீங்கள் பேசாமல் வீட்டுல கிடந்திருக்கணும் குஞ்சியம்மா. வீட்டுல இருந்தாலும் என்னடி பொழுதுபோக்கு இல்லையாடி குஞ்சியம்மா? அந்த கௌரி என்றவள் இருக்கிறாளோ, ஓ அதுவெல்லாம் நல்ல வசதியா வந்து நல்ல சூட்டி பாப்பாவில எல்லாம் திரிகிறாள வேண. என்னென்ன திடீரென்று காசுகள் வந்தது? அவ்வளவு இந்த நேரம் கோணுங்க டிக்டாக் இப்படி இப்படி செய்தோண்டு இப்படி இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் செய்து கொண்டு எல்லாரும் அனுப்புறாள வேடிப்புள்ள. அவ்வளவே காந்தாண்டி அது தொழில். அப்ப அவ்வளவே சூட்டி பாப்பா அந்த பாப்பா இந்த பாப்பாண்டு எல்லாம் கொண்டு இவ்வளவே தான் அடிப்புள்ள. முகத்தை பார்த்த நீ அடி அடி புள்ள சரோசா டிக்டாக்ல நடிச்சடி வெளிநாட்டு மாப்பிள்ளையும் புடிச்சு போட்டாளவே அடி சுவிஸ் மாப்பிள்ளையடி. அதுதானே இங்க நல்ல சூட்டி பாப்பாவில எல்லாம் சும்மா அந்த மாதிரி எல்லாம் திரிகிறாளவே. உங்களோட புள்ளிகளுமோ என்ற கடவுளே அதுகளுங்க இதுகளுங்க. நீ ஆட்ட மகனாமன அதான் இவ்வளவு ஆனந்த மகனாமடி சுவிஸ்ல நிக்கிறானாமடி. அந்த தாய்க்காரி எனக்கு சொல்லி அழுதவள் தான் ஒரு 5,000 காசு அனுப்புறான் இல்லையா. ஓ காசு முழுக்க இஞ்ச இவ்வளவு கபடி வீட்டுக்கு வந்தால் என்னடா அங்க தாய்க்கு காசு போகும். அதான் பிள்ளை அன்றைக்கு கத்துது மனுஷி. அவ்வளவே நல்லா வருகி நல்லா குடுக்குற அளவே போலோட நல்லா சூட்டில திடீனம் போலோட பாவங்கள் அந்த தாயவே அந்த படியில தாயவே தாய் பாவம் தான் எடி புள்ள. அண்டே காதல தினத்துல அடி எல்லாம் பொம்மையலோ வந்து ரங்கினாங்கடி. பொம்மையலோட எல்லாரும் போனாங்க. சும்மா ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாம் நடக்குது. பொம்மைகள் எல்லாம் போட்டும் இருந்தவங்களே பின்ன போட்டுதான் ஆடுறாங்க. இந்த காதலிக்கு எல்லாம் சகலதும் வாங்கி கிட்டில இருந்து சகலதும் வாங்கி கொடுத்துக்கூடா கடிப்புள்ள. ஓ அப்பா காசு அழியுது. உங்களுக்கு தெரியுமே பார்த்தா போய் எட்டி பார்த்தனாண்டி புள்ள என்ன நடக்குதாண்டு. அப்ப பார்த்தா நடக்குதடி கிட்டலாம் குடுபட்டு நடக்குது. அப்ப காசெல்லாம் பெரிய பரவாயில்ல நல்ல வசதி. இப்ப அவங்க வசதியா தானே இருக்கணும். வெளிநாடுல சொல்லி வேலை இல்ல. அப்படித்தான் நடக்குது இங்க. காதலி மேல் காதலிச்சால் இப்படித்தான் வரும். குஞ்சம்மா நீ நல்ல பாட்டுகள் எல்லாம் படிக்கிற. முந்தி நீ சங்கீதம் படிச்ச? நீ நான் சங்கீத கலாபூதன மடிப்புள்ள. அப்ப ஒரு பாட்டு பாடி பாப்பா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றங்குறைவதுண்டோ. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றங்குறைவதுண்டோ. அதில் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ. மாற்றம் காண்பதுண்டோ. எப்படி அடிவுள்ள பாட்டு? பாட்டடா நல்லா தானே கொஞ்சமா போகுது. அப்ப நீ இதுல வந்து வேற கதை இல்ல. என்னடி புள்ள நான் படிச்சதுல உனக்கு நல்ல விருப்பமா? நல்லா கிடந்தது குஞ்சியம்மா. அந்த நாளையிலடி நான் சங்கீதமே நான் படிச்சு பெரிய ஒரு ஆளாயிருந்தானடி. அப்ப நீ இப்ப நான் படிச்சதுல உனக்கு விருப்பம் வந்திருக்கு. பாப்ப நீ பாட்டை படிச்சு காட்டன்னு அடி புள்ள. நான் என்ன பாட்ட குஞ்சியம்மா நான் படிக்கிறது? கேட்டதுக்கா குஞ்சியம்மா? எனக்கு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நீங்கள் சங்கீத கலா பூசணம். எங்கூட பாட்டுக்கும் உங்கூட பாட்டுக்கும் குஞ்சியம்மா ஏணி வச்சா கூட எட்டாது. நான் பிள்ளையா இருந்தாலும் நீங்கள் சமாளிங்க குஞ்சியம்மா. பிரச்சனை இல்ல தானே. கலாபூதனமா வாவன் ஒரு பாட்டை படிச்சு காட்டுங்க. நான் உங்களுக்காக நீங்க கேட்டதுக்காக நான் சும்மா ஒரு பாட்டோட படிக்கிறேன். படி 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 பாப்பா. பூவர சம்போ பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு. காவேரி போல பொங்கிற மனசு பாடாதோ.
எப்படி குஞ்சம்மா நல்லா கிடைக்க பாடு என்னடி புள்ள நல்லா இருக்கடி, நீ சங்கீதம் படிச்சிருக்க, எனக்கு சும்மா சொல்லி இருக்கிற என்ன இல்லையா குஞ்சம்மா? நான் படிக்கவே இல்லை குஞ்சம்மா. படிச்சிருந்தா ஃபுல்லா படிச்சிருப்பேனே, அப்ப கொஞ்சமா படிச்சு நான். என்னடி புள்ள, இப்ப நான் உங்களவு வயசு வந்து அந்த காலம் கொடுத்து நான் இவ்வளவு சங்கீதம் படிச்சு இவ்வளவு கஷ்டப்படுங்கிறத ஆயுதப்பெண் அந்த நேரம் எங்களை படிப்பிச்சடி புள்ள. அதே மாதிரி உன்னையும் இந்த ஆயுதப்பெண் படிச்சிருக்க வேண்டியிருக்கலாம். நேரம் குஞ்சம்மா அந்த நேரம் கஷ்டம் தானே. ஓ கஷ்டம், என்ன கஷ்டம் தானே. படி நீ நல்லா படிக்கிறதான்னு எப்படி கண்டாலும் என்னிலிருந்து கொஞ்சம் குறைவா தான் நீ படிக்கிற. அப்ப நீ பாவன் எங்கட விட்ட உனக்கு சங்கீதம் கட்டுத்தார நான் வாரம் குஞ்சம்மா. நீ வா கட்டாயம் வா, நீ வந்த நேரம் வா, நான் உனக்கு கட்டுத்தாரன். சரி 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 குஞ்சம்மா. இருளுது குஞ்சம்மா, ஒரு பக்கம் நுழம்பும் விடுவது இல்ல. உங்க நாயலுக்கும் பயமடி புள்ள, கவனமா போடி வா. நான் போட்டு வாரம் குஞ்சம்மா. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். சந்திங்கோ எந்த சந்தியில? இங்க வாரம் குஞ்சம்மா. சந்திக்க இங்க உங்களை சந்திக்க வாரம். சரி குஞ்சம்மா வாரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப சொல்லித்தாரா எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய் பாய், see you.